ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிக்டாக் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஸோ டிக்டாக் படம் வந்து 2023 வந்த படம். பிரியங்கா மோகன் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியேஷனில் வந்த ஒரு படம். ஸோ இது வந்துட்டு ஓடிடி வந்துருக்கு. ஸோ அந்த ஓடிடி வந்து அந்த படத்தை பார்த்து தேட்டர் போனது கிடையாது, நத்திங் லைக் தட். பட் இந்த படம் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னத்தை சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ஏன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம முடிவு பண்ணலாம். இது ஒரு மாஸ்டர். வந்துட்டு இந்த படத்தோட கதை கேட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு படம் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில். எப்படி அப்படின்னா வந்துட்டு கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு மாலில், ஒரு பெரிய மால், கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மால். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஸ்கேரிக் ஹவுஸ் அப்படி மாதிரி ஒன்று வந்துட்டு வச்சு மக்களை பயமுறுத்தி காசு சம்பாதிக்கலாம் அப்படி வந்துட்டு பிளான் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். ஸோ மேக்கிங் மணி அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி அங்கே யூஸ் பண்ணுறாங்க, காசு வேணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட வந்துட்டு ஒரு மோட்டோவோட அங்கே வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு இப்போ வந்து சேர்ந்து கூட்டா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வந்துட்டு காசு போட்டு வேலை செய்றாங்க. பிஸ்னஸ் ஐடியா இருக்கு. அப்படி வேலை செய்யும்போது இந்த ஸ்கேரி ஹவுஸ்ல வந்துட்டு ஒரு பேய் இருக்குது. அது இவங்களுக்கே தெரியாது. அந்த பேயை வந்துட்டு எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க, அந்த பேய்கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்குறாங்க, அந்த பேய் வந்துட்டு என்ன ஆச்சு, அந்த பேய் என்ன பண்ணுச்சு, இப்படியும் பற்றி ஒரு ஃபுல் படம் தான் வந்துட்டு இந்த டிக்டாக். ஸோ இந்த டிக்டாக் படத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட பிரியங்கா மோகன் வராங்க. ஸோ இந்த பிரியங்கா மோகன் வரும்போது வந்துட்டு இருக்கிற எல்லா சீன்ஸையும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் படமாக இருந்துச்சு, அப்புறம் ஃபுல் ஒரு பேய் படமாக இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு செக்ஸ் அபியூஸ் சம்திங் ப்ராஸ்டியூஷன், ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படம் எதுதான் இந்த படத்தோட மோட்டோ, இதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டைமில் கடந்து வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன ரெக்கமெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஸ்கேரி ஹவுஸ்ல ஏதோ இருக்கு. ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பிடிச்சா பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னடா படம் இது, என்னடா பண்றீங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் போக 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 பேய், சரி ஓகே பேய் கான்செப்ட், எப்படி இந்த பேயை வந்துட்டு அடக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்ல, பேய் கான்செப்ட் மட்டும் கிடையாது, இதுல வேற ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சரி அது என்னதான் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு பாய் ப்ராசஸ், ஒரு பாய் வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பண்ண சொல்லிட்டுருக்காங்க, அதான் காமிச்சிருக்காங்க. அப்படி இது பண்ணுறோம் வந்துட்டு அதை அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுட்டு பணம் மோசடி பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டை வச்சு கொண்டு போயிருக்காங்க. என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஸோ இப்போ நான் இந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் பண்ணியிருந்தேன். அப்போ நான் தான் அந்த படம் பார்க்கும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உண்மையை சொல்லணும் இல்லை, அதுக்காக தான் சொல்றேன். இப்படி வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. அப்போ இந்த படம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிச்சா, லைக் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நல்லா தான் இருக்கு. வந்துட்டு கொண்டது யாரு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பேய் வந்துட்டு இங்கே இருந்து போகுமா போகாதா, இந்த பேய் வந்துட்டு எந்த மாதிரி எல்லாரையும் கொல்ல போகுது, ஒரு பயங்கரமா இருக்குமான்னு கேட்டா அது ஒரு பக்கம். இந்த ஸ்கேரிங் ஹவுஸுக்குள்ள வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸோ இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் அதுக்கான அப்படியே வந்துட்டு அங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த படம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு பிரியங்கா மோகன். ஸோ அது நீங்கள் வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து 2023 ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கும்போது என்னடா பண்றீங்க அப்படி மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இப்படி இப்படிட்டு. பட் அந்த படம் நான் அன்னைக்கு வந்துட்டு பார்க்கல. 2023, 24, 25 ஓடிடி இப்போதான் வந்துருக்குது. ஸோ அது என்ன கதை எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் நான் இந்த படம் ஓடிடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பிரியங்கா மோகனை வச்சு ஒன்றும் நடத்தலை.
லைட்டாக ஒரு லவ்வர்ஸ்குள்ளே என்ன நடக்கும். ஸோ அதான் வந்து காமிச்சிருக்காங்க, பெருசாக எல்லாம் காமிக்கல. இந்த லவ்வர்ஸுக்குள்ள சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு என்ன அப்படின்னா வந்துட்டு மாடர்ன் சொசைட்டியில் வந்துட்டு இந்த ஸ்கேரி ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ ஒரு பிக் மால் ஸ்கேரி ஹவுஸ். ஸோ அந்த ஸ்கேரி ஹவுஸுக்குள்ள வந்துட்டு ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு நாள், இன்னொரு பையன் இன்னொரு நாள், இன்னொரு பையன் இன்னொரு நாள், இப்போ வந்து ஒரு கூட்டாக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது வந்துட்டு நான் தான் கரெக்ட் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு என்னடா இவனுக்கு எனக்கே வந்து ஒரு இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, வில்லேஜ் மங்கான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு ஈக்குவலிசம்ஸ் ஸோ இப்படிங்கிறது நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன். ஸோ யாரும் சொல்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல படம். அதை வந்து தனியாக பாருங்கள், ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்கள், ஆனால் ஃபேமிலி கூட பார்க்க வேணாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு கதை கான்செப்ட் வேரியேஷன்ஸ் எல்லாமே ஓகே. பட் போக போக கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் மாஸ்டர்.